வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ ஒரு அட்வைஸ் வீடியோ கிடையாது. இது என்னோட லைஃப். என் லைஃப்ப நான் உங்களுக்கு ரீகேப் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து அ நீங்க எல்லாருமே உங்கள என்னோட பொருத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா, சில டைம் நம்ப அந்த படத்த நம்மளோட பொருத்தி பார்த்தா, "ஏய் கரெக்ட்ல இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குல்லன்னு" இருக்கும்ல. அதே மாரி நெறைய விஷயங்கள் நான் சொல்றது பாய்ஸ்க்கு. கேர்ல்ஸ்க்கு இல்ல. பாய்ஸ்க்கு அவங்களோட லைஃப்போட என் லைஃப்ப நீங்க பொருத்தி பார்க்கலாம். சார் நீங்க என்ன சார் பயங்கரமா படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல நம்பர் ஒன்னா இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து பிராக்டிஸ் பண்றீங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்குறீங்க. இதுல என்ன உங்கள எப்படி சார் என் லைஃப்ல நீங்க பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இப்ப நான் சொல்லப் போறேன். சின்ன வயசுல எனக்கு கெத்தா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நான் வந்து ஒரு சிம்பு ஃபேனு. ஸோ ஸ்கூலுக்கு போம்போது கூட கையில அந்த ஓரிங்ன்னு சொல்லி பிளாக் கலர்ல ஒரு பெரிய ஒயர் மாரி இருக்கும். அத சுத்தின்னு போறது, டாட்டூ போட்டுக்கிறது, தொப்பி எல்லாம் விதவிதமா வாங்கி போட்டுக்கிறது. அந்த மாரி கையில ஒரு ரூ. 500 கெடச்சுச்சுன்னா ஆட்டம் போடுறது. அந்த மாரி இருந்திருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஃபோட்டோவ காட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நான் 8த் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. 8த் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. நான் ஸ்கூலுக்கு போம்போது டாட்டூ போட்டுன்னு போவேன். அது வந்து டெம்பரவரி டாட்டூ தான். அது வந்து 15 நாள் இருக்கும் அந்த டாட்டூ. அதுக்கப்புறம் அது போயிடும். மருதாணி போட்டுக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி இது ஒரு ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. இந்த மாரி நான் வந்து ஒரு 8 தடவையோ, 9 தடவையோ டாட்டூ போட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். சரியா? ஸ்கூல்ல. அதாவது அந்த டைம்ல அதுதான் கெத்துன்னு நெனைக்கிறது. அதாவது இப்பல்லாம் ரகட் பாய்ன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அப்போ வந்து இந்த மாரி பண்றது. அப்புறம் இந்த 10த், 11த், 12த்ல அம்மா வந்து பயங்கரமா படிக்க சொன்னதுனால, அந்த ரகட் பாய்லேருந்து கொஞ்சம் சாக்லேட் பாயா மாறுறது. அதுக்கப்புறம் திருப்பி ரகட் பாயா மாறப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நானே எனக்கு போட்டுக்கிட்ட போஸ்ட். அப்ப வந்து எனக்கு பேர் இருக்கு. என் பேர் வந்து ஏகே ஸ்டைல். எனக்கு இப்ப கூட அந்த மெயில் ஐடி இருக்குது. நான் சின்ன வயசுல கிரியேட் பண்ண மெயில் ஐடி. என் பேர் வந்து ஏகே ஸ்டைல். ஏகேஎஸ் இருக்கும். அதுல எஸ் வந்து காமனான வார்த்தை. ஸ்டைல்ன்னு இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்டைல் தான் கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஓகே. இந்த மாரி செயின் போட்டுக்கிறது. நான் சில பெல்ட் போட்டிருப்பேன். இந்த இந்த பேண்டே கூட டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த பேண்ட் வந்து பயங்கரமா இந்த ஜிடிஏல வரும்ல. ஜிடிஏன்னு சொல்லுவாங்கல்ல. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. அதுல வர பேண்ட் இது. இங்க பாருங்க. எப்படி இருந்திருக்கேன் பாருங்க ஒரு காலத்துல. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் முடிய வளர்க்கறது. முடி வளர்க்கறது தான் கெத்து அப்படின்ட்டு இது வந்து 12த் முடிச்சோனே எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் 12த் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து நான் சிஏ 2ண்ட் இயர்ல இருக்கும்போது, இன்டர் டூ ஃபைனல்ல இருக்கிற ஃபோட்டோஸ் இது. ஓகே. இது வந்து கேர்ள் ஃபோட்டோஸ். இதெல்லாம் வந்து கேர்லி ஹேர் இருக்கிற ஃபோட்டோஸு. ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஹையஸ்ட் கேர்லி ஹேர் இருக்கிற ஃபோட்டோன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நான் ஆட்டுக்கல் இருந்த பேர்ட் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஐ திங்க் இதுவும் லாஸ்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் முடிய ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணி, நடுமுதுகு வரைக்கும் நான் முடி வளர்த்துருந்தேன். அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது சிஏ முடிச்சதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோன்னு நெனைக்கிறேன். முடிச்சதுக்கப்புறமா நான் முடிச்சதுக்கு ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு எடுத்த ஃபோட்டோவா நெனைக்கிறேன். ஏன்னா, நான் சிஏ முடிக்கும்போது பயங்கர குண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்ப குறைச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு நெனைக்கிறேன் இதெல்லாம். இதுக்கப்புறம் நான் இது பிரைவேட் ஈக்விட்டி ஜாயின் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. அதாவது என்னோட கெத்து அப்படின்ற அந்த டெஃபினிஷன் எங்கேருந்து எங்க மாறுது அப்படின்றது தான் நான் இப்ப சொல்றேன். ஸோ, அதுதான் கெத்துன்னு நெனச்சு ஒரு காலத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கெத்து எப்படி மாறுச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ, இப்படிதான் இருக்கணும். இப்படி ஹேர் கட் பண்ணணும். இப்படி உடம்பு வச்சிருந்தா தான் கெத்து அப்படின்னு ஒரு காலத்துல டெஃபினிஷன் மாறுது எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிளாஸ் எடுக்கிற ஆர்வம் வந்துச்சு. அப்போ வந்து கிளாஸ்ல அதிகமா கூட்டம் சேர்க்கிறது தான் கெத்து அப்படின்ட்டு, அப்போலாம் பயங்கரமா கூட்டம் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். கிளாஸ்னா கூட்டமா இருக்கணும். என் கிளாஸ் அப்படியே ரொம்பி வழியணும் ஹாலு. 250 பேர், 300 பேர் இருக்கணும் ஒரு ஹால்ல. அப்படின்னு நினைச்சு, இதெல்லாம் வந்து என்னோட ஹையஸ்ட் கூட்டம் வந்த பேட்ச்ன்னு நெனைக்கிறேன். இது ஏதோ நான் எஸ்ஏஆர்சில கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏதோ இன்ஸ்டிடியூட்ல நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஐசிஐல. அ என்ன எப்பயாவது கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அது வந்து சிக்காசா மூலியமா கூப்பிடுவாங்க. எஸ்ஏஆர்சில கூப்பிட மாட்டாங்க. சிக்காசா மூலியமா கூப்பிடுவாங்க. அது அந்த டைம்ல எடுத்த பேட்ச் இது ஏதோ. அதுக்கப்புறம் சென்னையில மட்டும் பாப்புலரா இருந்தா பத்தாது. ஊர் ஊரா போய் பாப்புலர் ஆவணும். எல்லா ஊர்லயும் பாப்புலர் ஆவணும் அப்டின்ட்டு இது ஆந்திரால போய் கிளாஸ் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஆந்திரால கிளாஸ் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கொச்சின்ல கிளாஸ் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது கொச்சின்ல ஒரு நாளு ரோட்ல உட்கார்ந்து கிளாஸ் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து சின்ன பசங்கள 20 வயசு பசங்கள சிஏ ஆக்கட்டும் அப்டின்னு வெறிகொண்டு சிஏ ஃபைனல் இது நடக்கும்போது 19 வயசு ஒரு பொண்ணுக்கு, ஒரு பொண்ணுக்கு 20 வயசு. அந்த அந்த டைம்லலாம்
அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து 2015, 16, 17 எடுத்த ஃபோட்டோஸ். அப்பல்லாம் வந்துட்டு அந்த வயசுல அந்த சின்ன ஏஜ்ல நிறைய பேர் சிஏ ஆக மாட்டாங்க. பட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ. இப்ப எல்லாருமே சிஏ ஆயிட்டாங்க. இந்த பொண்ணெல்லாம் என்னோட என்னோட யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கும். ஸ்டூடியோ ஸ்டூடண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோன்னு சொல்லியிருக்கோம். ஏகே ஸ்டூடண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே மொத்த லாவும் கரைச்சு குடிச்சு ஒப்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல இருந்திருக்கேன். அதாவது கெத்து அப்படின்னா என்ன அப்படின்றது இன்னைக்கெல்லாம் வந்து ரகட் பாய் அப்படின்லாம் சொல்றாங்க. படிக்காம ஊர் சுத்துறது, கிளாஸை கட் அடிச்சு ஊர் சுத்துறது, கிளாஸுக்கு பெருசா படிக்காம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வாட்ஸ்அப்ல இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறது. சி அது இது எல்லாமே ஹார்மோன்ஸோட பிரச்சனை. உண்மைய சொல்லப்போனா ஹார்மோன்ஸோட பிரச்சனை. இதெல்லாம் எனக்கும் வந்திருக்குது. நானும் 8ஆம் கிளாஸ்லயே ப்ரொபோஸ் பண்ணி அசிங்கப்பட்டுருக்கேன். அப்புறம் திருப்பி 11ஆம் கிளாஸ்லயே 12ஆம் கிளாஸ்லயே ப்ரொபோஸ் பண்ணி அசிங்கப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சிஏ முடிக்கிற வரைக்கும் மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கங்கணம் கட்டியிருக்கேன். ஆனா பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே நல்ல காசு வந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் சரி இப்போ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி 3 1/2 வருஷம் லவ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அது வீட்ல சொல்லி அழகா அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ என் லைஃப் வந்துட்டு ஐ வில் டெல் யூ நான் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பையன். எப்படியெல்லாம் கெட்டு போவானோ, நல்ல பையன் கெட்டும் போயாச்சு. அதே மாரி திருப்பி கெட்டுலேருந்து போயி திருப்பி நல்லவும் வந்தாச்சு. ஸோ லைஃப்ன்றது ஒரு சர்க்கிள். ஸோ அதனால இப்படி இருந்தா மட்டும் தான் சிஏ முடிக்க முடியும்னு இல்ல. இப்படி இருந்தா மட்டும் தான் சிஏ முடிக்க முடியும்னு இல்ல. இப்படி இருந்தா முடிக்கவே முடியாதுன்னு இல்ல. ஒன்லி திங் இஸ் அந்த டைம்ல நீ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். அடுத்த ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துக்கு நான் மூடிட்டு இருப்பேன். எல்லாம் உன் வாழ்க்கை எங்கேயும் ஓடி போறதில்ல. இந்த 2 வருஷம் கழிச்சு நீ எங்க ஓட்டியோ அங்கேயே ஆரம்பிக்கலாம். நீ எதுதான் நீ கெத்துன்னு நினைக்கிறியோ அத ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த 2 வருஷத்துக்கு கழிச்சு, இல்ல இது கெத்து கிடையாது. இதுதான் கெத்துன்னு உனக்கு லைஃப் ஒண்ணு சொல்லும். அந்த டைம் கேப் நீ எடுத்துக்கணும். ஒரு பிரேக் எடுக்கணும். ஓகே, இப்ப நீ உன் வாழ்க்கை ஒரு மாரியா போய்க்கிட்டு இருக்க. ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஊதாரித்தனமா இருக்கியா? ஒரு பிரேக் எடு. சின்ன பிரேக். ஒரு 2 இயர்ஸ் பிரேக். ஓகே, ஃபர்ஸ்ட்டு படிச்சு முடிக்கலாம். இந்த லவ் பண்றது, பிரேக்கப் பண்றது இதெல்லாம் வேணவே வேணாம். ஏன்னா, இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலயும் இது ஒரு பெரிய கேம் விளையாடுது. இந்த சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாமே சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். இல்லன்னா சினிமால காட்டலன்னா, இதெல்லாம் இந்த 8ஆம் கிளாஸ்ல லவ் பண்றது, 10ஆம் கிளாஸ்ல லவ் பண்றது, சிஏ 17 வயசுல லவ் பண்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா, இப்போ வந்து இது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரக்கு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆயி போச்சு. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லன்னு சொல்ல வரேன். நீங்க யார் சார் சொல்றதுக்கு? அப்டின்னா, இங்க பாரு நான் வாழ்ந்திருக்கேன். உன் லைஃப்ப நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, 20 வருஷத்துக்கு முன்னாடியோ வாழ்ந்திருக்கேன். என் லைஃப்ப தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே மாரி லைஃப்ப தான் நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்க. அதாவது ஒரு தண்டவாளம் ஒண்ணு இருக்குது. அந்த தண்டவாளத்த நான் முதல்லயே போன ட்ரெயினு. நீ இப்ப வர ட்ரெயினு. அவ்வளோதான் வித்தியாசம். தண்டவாளம்ன்றது அங்கேயே தான் இருக்குது. இந்த இந்த மாரி இருக்கிற லைஃப்ன்றது இங்கே தான் இருக்குது. அந்த லைஃப்ப நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். இப்ப அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன். இப்ப நீ கொஞ்ச நாள் வாழ்ற. அவ்வளோதான். ஸோ வாழ்க்கை நீ சொல்ற மாரி அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு படிடா. படிச்சுட்டு கையில சர்டிஃபிகேட் வாங்கிடு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நெனச்சியோ பண்ணு. ஆனா, அதுக்கப்புறம் நீ முன்னாடி பண்ணணும்னு நெனச்சத பண்ண மாட்ட. அது உனக்கு வேற ஒரு லைஃப் குடுக்கும். உனக்கு வேற ஒரு மாரி அந்த லைஃப்ப காட்டும். ஒரு 23 வயசுக்கு அப்புறம் உனக்கு எது கெத்துன்னு தெரியும். ஏன்னா, அப்ப ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடும் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ ஒரு நிதானத்துக்கு வந்துருவ. பட் இங்க இந்த 13 வயசுலேருந்து 23 வயசு இந்த 10 வருஷம் இருக்கே, ஹார்மோன்ஸ் குதிக்கும். பட் ஓகே. கடைசி ஒரு 3, 4 வருஷம் கூட அவ்வளவா குதிக்காது. பட் இந்த 13லேருந்து ஒரு 17 இருக்கு பாரு. ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். அந்த டைம்ல மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸா இருந்துட்டோம் அப்டின்னா, செட்டில் ஆயிடுவோம். அதாவது ஹார்மோன் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 இயர்ஸ்ல வந்து பேலன்ஸ் ஆயிடும். 23க்கு அப்புறம் உனக்கு நீ பார்க்குற கோணமே டிஃபரெண்ட்டா இருக்கும். நீ வந்து மத்தவங்கள பார்க்குற கோணம், இன்னொரு பொண்ண பார்க்குற கோணம் எல்லாமே டிஃபரெண்ட்டா மாறிடும். ஏன்னா, எனக்கு அப்போ பார்க்கும்போது பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணணும். பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அதுக்கப்புறம் அது மாரி தோன்றதே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப நிதானமா ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்குலாம் சொல்றேன், இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப சேட்ட புடிச்சது. ரொம்ப சேட்ட பண்ணும். அத நீ கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அது எப்படி சார் கட்டுப்படுத்துறது? கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் சாமி கும்பிடுறது. இதெல்லாம் நீ கொஞ்சம் பண்ணு வச்சுக்கோ. அடிக்கடி சாமி கும்பிடணும். நெறைய கோயிலுக்கு போணும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும் படிப்பு மேல. அதெல்லாம் இருந்துட்டேன்னா, ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சு வெளில வந்துட்டேன்னா, உனக்கு ஒரு நிதானம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். உன் வாழ்க்கையே ரொம்ப நல்லா அமையும். மத்தவங்க உன்ன பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு புகழ் போதையா மாறும். அதுக்கப்புறம் புகழ் போதையும் உனக்கு வெறுத்து போகும். அப்புறம் பாராட்டி, பாராட்டி, பாராட்டே புடிச்சு போயிடும். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண போதை இருக்கும். அப்புறம் பணமும் புடிச்சு போயிடும். ஓகே. நீ ஒரு மாரி ஒரு 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 நிதானத்துக்கு வந்துருவ. ஓகே. காசு சம்பாதிக்கிற வரைக்கும் காசு, காசு, காசுன்னு இருக்கும். காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஓகே போதும்ன்னு இருக்கும். புகழ், 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 புகழ்ன்னு இருக்கும். அப்புறம் புகழ் வந்தா போதும்ன்னு இருக்கும். ஓகே. அப்புறம் லைஃப்ல எல்லாமே ஒரு நிதானமா இருக்கும். ஒரு ஒரு காமா இருக்கும்.
ஸோ கொஞ்ச நாள் தான். எல்லாமே கொஞ்ச நாள் தான். இது இந்த ஹார்மோன்ஸ்குள்ள மாட்டிக்காம கொஞ்சம் வெளில வந்துட்டேன்னா, லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ ட்ரை டூ தோஸ். எதுக்கும் வருத்தப்பட தேவையில்ல. எல்லாம் இதுவும் கடந்து போதும். ஓகே. நீ வந்துட்டு சார் இப்படி ஃபெயில் ஆயிட்டா சார். அது சார், இது சார் எனக்கு கரெக்ட்டா எக்ஸாம்க்கு முன்னாடி தான் சார் பிரேக்கப் ஆச்சு. அதனால தான் சார் நான் படிக்கலன்லாம் புலம்புறாங்க. ஐயோ! கேட்கும்போதே இருக்கு. ஆனா, அவங்க சொல்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய விஷயம். இப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆமா, ஆமா வயசு 17 தான் ஆகுது. இப்போ உட்காந்து பிரேக்கப் ஆனா, அவனுக்கு அது பெரிய விஷயம். ஆனா, எஸ் நானும் அத தாண்டி வந்ததுனால என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப வந்து அம்மாகிட்டயும் சொல்ல முடியாது, அப்பாகிட்டயும் சொல்ல முடியாது, டீச்சர்ட்டயும் சொல்ல முடியாது, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஆனா அவங்க கலாய்ப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. புழுங்கின்னு இருக்கான். இது ஒரு சாதாரண விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனா அது அவனுக்கு பெரிய விஷயமா அப்போ அவன் 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 முதுகுல யாராவது தட்டி குடுத்துட்டு, "வாடா, வாடா ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. படிடா, படிடா சரியாயிடும்டா. இப்ப இப்ப படிப்புல ஃபோக்கஸ் பண்றான்னு" யாராவது சொன்னா போதும். இது அவங்க வாழ்க்கைய மாத்தும். ஆனா சொல்றது தான் ஆள் இல்லைங்க. அதனால இந்த வீடியோ தயவு செய்து உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஜெனரலா இந்த மாரி ஷேர் பண்ணுங்கன்ற வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, இது ஒரு மாரி ஒரு டேபு டாபிக். இது யாரும் பேச மாட்டாங்க. நான் கூட பேச மாட்டேன் இந்த டாபிக்லாம். பட் எஸ் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இந்த மாரி ஒரு வீடியோ தேவைன்னு நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நன்றி, வணக்கம்.